இப்போ உள்ள மருத்துவ முறை எந்த ஒரு மருத்துவ முறையாக இருக்கட்டும், அது வன்முறை மருத்துவம் தான். அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, வன்முறை மருத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி, இப்போ ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வன்மையான முறைகளை வன்மையான மருத்துவம். அது ரொம்ப இப்போ சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப ஆழமாக டீப்பாக ஒரு சாதாரண மனுஷங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மருத்துவம் தான். அதில் நிறைய முறைகள்லாம் இருக்குது. ஒரு மருந்தை தயாரிக்கிறதா இருக்கட்டும், மருந்தை சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறைய நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அதை தேர்ச்சி அடையணும். அதில் நிறைய பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைஞ்சால் தான் அந்த மருத்துவத்தை நீங்கள் யாருமே கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு அதில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, நிறைய மருந்துகளும் இருக்குது. அப்போ அதே முழு நேரமும் ஒருத்தர் செஞ்சால் மட்டும்தான் அதில் ஒருத்தர் தேர்ச்சி பெற முடியும். அதுதான் ரொம்ப சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாத, சாதாரணமாக ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்க்கைக்கு இடையில் ஒரு மருத்துவத்தை தெரிஞ்சுக்கலாமா, சித்த மருத்துவத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா முடியாது. அதற்காகவே நீ முழு நேரத்தையும் செலவழித்தா மட்டும்தான் அதான் வன்முறை மருத்துவம் என்பது. மென்மையான மருத்துவம் என்றால் என்னவென்றால், ஒரு மனுஷங்க சாதாரணமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு வாழ்க்கையில் வேறு மருத்துவம் தான் நோக்கம் கிடையாது. வாழ்வின் நோக்கம் மருத்துவத்தை கற்றுக்கொள்வதில்லை. வாழ்வின் நோக்கத்தில் மருத்துவமும் உள்ள சேர்த்துக்கலாம். நிறைய இருக்குது வாழ்க்கையில். நோக்கத்தில் ஒரு தொழில் செய்யணும், அப்புறம் ஒரு தொழில் செய்யணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், குடும்பம், கூட்டு குடும்பம், உறவுமுறை, நட்பு, நிர்வாகம், இப்படி உடற்பயிற்சி, விளையாட்டு, இப்படி நிறைய கடமைகள் இருக்குது. கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவது, இப்படி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா கடமைகளும் தியாகம் பண்ணிட்டு வெறும் மருத்துவத்தை மட்டுமே கற்றுக்க முடியாது. அல்லது மருத்துவம் இல்லாமல் வேறு எந்த ஒரு எல்லா இதையும் புறக்கணிச்சுட்டு வேறு எந்த ஒரு திறமையும் வளர்த்துக்கக்கூடாது. எல்லாவற்றையும் எல்லாமே நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நமக்கு எல்லாமே தேவை. வாரத்தில் ஒரு நாள் விளையாடிக்கலாமா அப்படின்னா தினமும் விளையாடணும். அந்த மாதிரி தான். அப்போது தினமும் எல்லா விஷயத்தையும் நம்ம தினமும் எல்லா நடைமுறைகளையும் பின்பற்றி அதனூடாக ஒரு மருத்துவத்தையும் பின்பற்றுறது. அந்த மருத்துவம் தான் மென்மையான மருத்துவம். அப்படி ஒரு மருத்துவம் இப்போ உலகத்தில் மக்களிடம் உள்ள ஒரு மருத்துவம் இருக்குல்ல. ஒரு தலைவலி அந்த கஷாயத்தை போட்டு குடிச்சு இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஏதோ 1-2 விஷயம், அதுதான் மென்மையான மருத்துவம். எல்லாருமே மக்கள் உடனே மருத்துவத்தை போக மாட்டாங்க. எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு கை வைத்தியம் தெரியும். அதுதான் மென்மையான மருத்துவம். அதான் மக்கள் மருத்துவம். அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் மக்களுக்கு இல்லை. ஒரு மருத்துவரையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எப்போ இல்லை அப்படின்னா, நோய்களே இல்லாத இந்த உலகத்தில் அப்போ நோய்கள் வருவதற்கு முன்பே பாதுகாத்து கொள்கிற அந்த வழிமுறை, அந்த நடைமுறை என்ன, அந்த வழி என்ன என்பதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்கா நமக்கு பெரிய மருத்துவத்திலேயே தினமும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் மருத்துவத்தை பற்றியே யோசிக்கிற அந்த மருத்துவர்கள் மக்களுக்கு தேவையில்லை. அதான் நோய்கள் எப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இப்போ மக்களுடைய நோக்கம், மருத்துவருடைய நோக்கம். அந்த வழியை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த வழியை சொல்லிட்டாக்கா நோய்களே இந்த உலகத்தில் இருக்காது. அதனால் நோய்களே இருக்காது. அப்படிங்கும்போது ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மருத்துவர்களும் இங்கே தேவையில்லை. நம்ம எல்லா மக்களே மருத்துவர்களாக இருந்து விடுவார்கள். நோய்கள் எப்படி வருது? உணவின் மூலமாக தான் வருகிறது. உணவு தான். நம்ம தவறான உணவு உட்கொள்வதால் தான் நோய்கள் வருகிறது. மனித உயிர்களின் உணவுகள் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். மனித உயிர்கள் உண்ணக்கூடாத உணவுகள் எது? உண்ணக்கூடாத உணவுகளை உட்கொண்டதால் தான் உடம்பில் நோய் வந்தது. உண்ணக்கூடிய உணவுகளை உட்கொண்டால் நோய் வரக்கு வாய்ப்பே கிடையாது. அது நோய்களே இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ மருத்துவர்களும் நமக்கு தேவையில்லை. மருத்துவமும் இந்த மாதிரி மருத்துவத்தையே முழு நேரமும் அதை பற்றியே யோசிக்கிற அந்த மருத்துவர்கள் நமக்கு தேவையில்லை. மக்களிடம் மட்டுமே அந்த மருத்துவம் என்பது மக்களிடம் வந்துவிடும். அந்த மக்களோட மருத்துவம் என்னது? மக்கள் மருத்துவம் என்பது என்ன? மென்மையான மருத்துவம். தினமும் கொஞ்ச நேரம் அதை ஒதுக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இவர் ஒரு 2-3 மருத்துவம், ஒருத்தர் 2-3 மருத்துவத்தை தெரிஞ்சுப்பார். ஒரு 4-5 மருத்துவம், எனக்கு ஒரு 4-5 மருத்துவம் தெரியும்ப்பா. காய்ச்சல், தலைவலி, தலை சுத்து, இதுக்கு இப்படி ஒரு 4-5 மருத்துவம் எனக்கு தெரிஞ்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஊரில்
மக்கள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் ஒரு கிராமமாகத்தான் வாழ போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அங்கே ஒரு 4000 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 4000 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் 5 மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு பிடிச்ச மருத்துவம். எல்லாரும் ஒரே மாதிரியான 5 மருத்துவத்தை தெரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு 5 மருத்துவம் தெரியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த 5 மருத்துவம் தான் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இந்த வகையில் ஒரு 5 மருத்துவம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னொருத்தருக்கு வேறு விதமாக ஒரு 5 மருத்துவம் தெரியும். இந்த மாதிரி அப்போது ஒரு 2 பேருக்கு ஒரே மாதிரியான மருத்துவம் ஒரு 2-3 தெரியலாம். அதே நேரத்தில் அவருக்கு தெரியாத ஒரு 2 மருத்துவம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத 2 மருத்துவம் அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மருத்துவம் அவருக்கும் தெரியும், அவருக்கு தெரிஞ்ச ஒரு 2 மருத்துவம் இவருக்கும் தெரியும். இந்த மாதிரியும் இருக்கும். தெரிஞ்ச மருத்துவத்தை எல்லோரிடமும் இருக்கின்ற மருத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் எல்லாருக்கும் தெரியாத ஓரிரு மருத்துவத்தை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பாங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே இதான் மக்கள் மருத்துவம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் உடம்புக்கு தேவையான நோய்களுக்கான மருத்துவம் என்பது மக்களிடமே இருக்கும். மருத்துவர்கள்னு இதுக்கு தனியாக ஒருத்தர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் மருத்துவத்தை முழு நேரமாக கற்றுக்கிட்டு இருக்க அந்த மருத்துவர்கள் நமக்கு எப்போ தேவையில்லை அப்படின்னா, நோய்களுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இறுதி அறிக்கை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் சொல்லணும்ல, நிறைய பேர் நோய்களுக்கான ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதற்கான இறுதி ஒரு முற்றுப்புள்ளி, இதை தவிர ஒன்றும் இல்லைப்பா, இதை தாண்டி நீ தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஒரு புதையில தேடி ஒரு புதையில கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போகிறோம். அந்த தேடுறாங்க, உலகம் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு மிகப்பெரிய புதையல், இதுக்கு மேலே அவங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இருக்கவும் முடியாது. இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒரு நோய்களுக்கான காரணம் என்னென்னா மனித உயிர்களின் உணவுகள் என்ன, அதை கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை உட்கொண்டாலே போதுமானது. எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விட்டாலே போதும். தானிய உணவுகள் என்பது மனித உணவுகள் கிடையாது. மாமிச உணவுகள் என்பது மனித உணவுகள் கிடையாது. முட்டை என்பது மனித உணவுகள் கிடையாது. அப்புறம் மீன் என்பது மனித உணவுகள் கிடையாது. தானியம் இட்லி, ஏதாவது அரிசி, கேழ்வரகு, அப்புறம் எள்ளு, இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம தானியம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் பறிச்சா உடனே சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அது தானியமாக இருந்தால் கூட நீ எடுத்துக்கோ. உதாரணத்துக்கு மக்காச்சோளம், அது பறிச்சா உடனே சாப்பிட்லாம் அப்படின்னா நீ அதை புறக்கணிக்காத. ஆனால் பறிச்சா அது நிறைய நடைமுறைகளை கடந்து தான் நீ உணவாக உட்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு அரிசியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை அறுவடை செய்யணும். அப்புறம் அதை நெல்மணிகளை உதர்க்கணும், அதை வேக வைக்கணும், அது காய வைக்கணும், அப்புறம் உரலில் போட்டு இடிக்கணும், இல்லை ரைஸ் மில்லில் அப்புறம் புடைக்கணும். அப்புறமா தான் நீங்கள் பொங்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கோதுமையே அப்படி தான், உடனே சாப்பிட முடியாது. அதை இதே மாதிரி தான், அரிசி மாதிரி தான். இப்படி அது மாதிரி கேழ்வரகு பாருங்கள், உடனே சாப்பிட முடியாது. பறித்த உடனே சாப்பிட முடியாது. பறித்த உடனே பச்சையாக சாப்பிடணும், எளிதாக இருக்கணும், சாப்பிடுவதற்கு எளிதாக இருக்கணும். அது எல்லாமே மனித உணவுகள் தான். அது தானியமாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் சோளக்கதிர், மக்காச்சோளம் அதெல்லாம் கூட தானிய உணவாக இருந்தாலும் சரி, அது மனித உணவு தான். பறித்த உடனே சாப்பிட்லாம்ல. அப்போ அது கடந்த காலங்களில் ஒரு ஆதிகால மனுஷங்க யாரும் இந்த மாதிரி விவசாயமே தானியங்களை ஒரு மக்காச்சோளத்தையோ விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் கூட ஒரு கதிரை பார்க்குறாங்க, ஒரு மக்காச்சோள கதிரை பார்க்குறாங்க. அவங்க அதை பறித்து சாப்பிட்ருப்பாங்க தானே. அதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் அவங்க சொன்னால் கூட அதை ஏற்றுக்க முடியாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் மக்காச்சோள கதிரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா பறித்தா சாப்பிட்லாம் தானே. அதில் என்ன அப்படி தான் இவங்க யோசிப்பாங்க. அதில் இல்லை, அது தீங்கு இருக்குது, அது உடம்புக்கு அதிக அளவு ஆற்றலை தரும், மனசு கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறதுல போனால் போய்ட்டு அப்படி தான் யோசிப்பாங்க. அதனால் என்றைக்கும் இது ஒரு உதாரணம், ஒரு இதாக வச்சுக்கணும். என்னென்னாக்கா, எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, பறிச்சா நீ உடனே சாப்பிட, ரொம்ப சிரமப்பட்டு நீ எதையும் பண்ணாத. அது என்னென்னா, ரொம்ப ஒரு உணவுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படாதங்கிறது தான் விதிமுறை. எளிமையான வாழ்க்கை விதிமுறைன்னா, எல்லாத்தையும் எளிதாக இருந்தால் மட்டும் நீ பண்ணு.
ஒரு உணவுக்காக ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? ஒரு நெல் உற்பத்தி உடனே பறித்து சாப்பிட முடியல, ஒரு நெல் அதெல்லாம் வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? உடனே சாப்பிட முடியல. எளிதான வாழ்க்கைன்னா எளிதான விவசாய முறை, எளிதாக விவசாயம் செய்து அதில் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்களை நீ சாப்பிடணும். எளிதாக இருக்கணும், எல்லாமே எளிதாக இருக்கணும். இந்த நெல் கோதுமை இதெல்லாம் வந்து உனக்கு எளிதானதாக கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட நடைமுறைகள் கடந்து அது இன்னும் பாருங்கள், லட்சக்கணக்கான ஏக்கரில் இன்றைக்கி உலகம் முழுக்கும் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் நெல், ஜப்பானில் கூட நெல்லெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. ஜப்பானில் பக்கத்து நாடுகளில் உலகம் முழுக்க அதிகமாக கோதுமை, நெல் இதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு எல்லாத்தையும் சமவெளி, அங்கே மரங்களே இருக்காது. அறுவடை முடிஞ்சதுன்னா அது எல்லாமே ஒரு சமவெளி தான், தரிசு நிலம் தான். அது வந்து ஒரு பயிர் செய்யும்போது மட்டும்தான் அது வந்து பச்சை பசேல்னு ஒரு தோற்றத்தை தரும். அது உடனே நம்ம பசுமைன்னு நினச்சிப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் அறுவடை பண்ணோன்னா அது தரிசு நிலமாக மாறிடும். ஆக இந்த புவி வெப்பமயமாதலுக்கு இந்த தானிய உற்பத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது. நிறைய தண்ணி தேங்கணும். ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணணும்னா அது தண்ணி தேங்கியே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மின் மோட்டார்லாம் இருக்க போய் தான் தண்ணியை தேங்க வைக்கிறீங்க வயலில். மின் மோட்டாரே இல்லைன்னா நீங்கள் அதை எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? அதில் எப்படி வயலில் தண்ணியை தேங்க வச்சிட்ருப்பீங்க? அதனால் இது விவசாயம் பண்ணுறதுக்கும் அது கஷ்டம். அது அப்புறம் வந்து அறுவடை பண்ணி உணவாக மாற்றுவதற்கும் அது உங்களுக்கு கஷ்டம். இப்படி கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யாது. வாழ்க்கையில் வந்து அப்படி என்ன இந்த வாழ்க்கை கிடைக்கிறத சாப்பிடு. எளிதாக இருக்கணும். உன் வாழ்க்கையை நீ பற்றி நினச்சி பார்த்தா, மனித வாழ்க்கைன்னா என்னன்னு நினச்சி பார்த்தா அது எளிதானது அப்படிங்கிற நினப்பு நமக்கு வரணும், அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம குழந்தைகளை போல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கை எளிதானது, அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. வளர வளர அவங்க வாழ்க்கை கஷ்டமாகி போகுது. அதனால் அவங்க குழந்தையாக இருந்தபோது இருந்த அந்த மகிழ்ச்சி பிற்காலங்களில் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் மனுஷங்க வந்து எத்தனை வயசானாலும் இந்த குழந்தைகள் எப்படி வாழ்கிறாங்க, எளிதாக வாழ்கிறார்களா, அவர்களுக்கு வாழ்க்கை எளிதாக தோன்றுகிறதா, அது போன்ற ஒரு உணர்வு எல்லா மக்களுக்குமே இருக்கணும். வயசானாலும் இருக்கணும். ஒரு 50-60 வயசில் உள்ளவங்களுக்கு கூட மனித வாழ்க்கை என்பது ரொம்ப எளிது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். ரொம்ப எளிது, நீ வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படாத, ரொம்ப கஷ்டப்படாத. ஒரு அளவுக்கு தான் கஷ்டப்படணும். கஷ்டப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தாண்டி நீ கஷ்டப்படாத. நீ கஷ்டப்பட்டன்னா மற்றவங்களும் கஷ்டப்படுவாங்க. அது ஒரு தொத்து வேதி. ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து இன்னொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் மக்கள் ஒருத்தரை பார்த்து கஷ்டத்தில் அந்த கஷ்டமே மனித வாழ்க்கையாக போய்விடும். அதனால் வந்து தானிய உணவுகள் மனித உணவுகள் அல்ல. உண்ணக்கூடாத உணவுகள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே போதும். மனித உயிர்கள் இதைத்தான் உண்ண வேண்டும். இப்போ தானிய உணவுகளை சாப்பிட்டாலும் என்ன ஆகுது? ரொம்ப கஷ்டப்பட்டு நீ ஒரு உணவை சாப்பிடும்போது அப்போ அந்த உணவு அது ஒரு தானிய உணவுகளுக்குன்னு ஒரு தன்மையும் இருக்குது. என்னென்னா அது சாப்பிட்டாக்கா அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அப்புறம் உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றது அதுவும் தப்பு. உப்பு மற்றும் தானிய உணவுகள், மனித உயிர்கள் உண்ணக்கூடாத தானிய உணவுகள் மற்றும் மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், இந்த உணவுகள் இதை சாப்பிட தவிர்த்துட்டாலே நோயிலிருந்து மனுஷங்க தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நோய் நீ நினச்சாலும் அது வரவே வராது. மனுஷங்க மென்மையாகவும் மாறிவிடுவாங்க. மனித உணவுக்கு மாறும்போது மனுஷங்க எல்லாருமே மென்மையாகவும் மாறிவிடுவாங்க. எப்படின்னாக்கா, நீ வந்து மாமிசம் சாப்பிடாத போது நீ ஆட்டையோ கொல்ல போகிறதில்ல. அப்போ நீ மென்மையானவர்களாக நீ மாறிவிட்டாய். மாமிசம் சாப்பிட்லாங்கும்போது நீ என்ன பண்ணுற? ஒரு மிகப்பெரிய மாடு, ஒட்டகம் எல்லாத்தையும் வெட்டி அதை கழுத்தறுத்து அதை வந்து அதனுடைய இறைச்சி சாப்பிட்ற. அப்போ நீ வந்து ஒரு வன்மையானவராக மாறிவிடுகிறாய். நீங்கள்லாம் வந்து மனுஷங்கள்லாம் வன்மையானவர்களாக, கொடூரமானவர்களாக மாறிவிடுகிறார். ஒரு உணவு முறை வந்து அவர்களே வந்து மாமிசம் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து அவர்களை கொடூரமானவர்களாக மாற்றி விடுகிறது. ஒரு அதாவது ஒரு ஒட்டகத்தையோ, ஒரு பன்றி, ஆடு, மாடு, மிகப்பெரிய உயிரினத்தை கூட, கோழி எல்லாத்தையும் கொல்றாங்க. ஏன்னா மாமிசம் சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த உணவு முறையில் கடைபிடிக்கப்படுகிற அந்த நம்பிக்கை வந்து மனுஷங்களை வந்து கொடூரமானவர்களாக மாற்றி விடுகிறது, மனிதத்தன்மை அற்றவர்களாக மாற்றி விடுகிறது. இப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது, மனித உணவுகள் அது அல்ல. மாமிசம் என்பது மனித உணவுகள் அல்ல. மீன் உணவு என்பது முட்டை உணவு என்பது மனித உயிர்கள் உண்ணக்கூடாத உணவுகள் அப்படிங்கிறத உணரும்போது, அந்த 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 நம்பிக்கை ஏற்படும் போது, எதெல்லாம் மனித உயிர்கள் உண்பதற்கு தகுதியான உணவுகள் என்கிற அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் போது மனித உயிர்களே மென்மையாக மாறிவிடுகிறார்கள். அவர்களிடம் மென்மையான பண்பு வந்து விடுகிறது. ஏன்னா அவங்க மாமிசத்தை சாப்பிட போகிறதில்ல, ஆட்டையோ கொல்ல போகிறதில்ல. அப்போ மென்மையானவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு பாதுகாப்புக்காக
ஒரு பாம்பையோ அல்லது ஒரு புலியவோ கொல்லுவாங்க, சிங்கத்தையோ, பாதுகாப்புக்காக, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். வேறு வழி இல்லைன்னா அவைகள் வந்து இவர்களை கொண்டு விடும், மனுஷங்களை கொண்டுடும். அதனால் பாதுகாப்புக்காக கொள்வது வேறு. மாதிரி உணவுக்காக ஒரு உயிரினத்தை கொல்ல மாட்டாங்க. உணவுக்காக மனுஷங்க வந்து ஒரு உயிரினத்தை வந்து கொல்ல மாட்டாங்க. அப்போது ஒரு மனுஷங்க வந்து உணவு முறை என்பது அவர்களை எப்படி மென்மையானவர்களாக மாற்றிவிடும். மனித உணவு முறை, மனித உயிர்களுக்கு இவைகள் தான் உண்ண வேண்டும், இதைத்தான் உண்ண வேண்டும், மனித உயிர்கள் உண்பதற்கு இதைத்தான் இயற்கை அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து மனுஷங்களுக்கு வரும்போது அவர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்போ அந்த வகையில் வந்து அப்போ அவங்களுக்கு நோயே வரப்போகிறதில்லை. அப்படி இருக்கும்போது நோயே வரப்போகாத, நோய்கள் வருவதற்கு முன்பே பாதுகாக்கிற அந்த வழிமுறையை தெரிந்து கொண்டார்கள். அப்போது இனிமேல் வந்து நோய்களை பற்றின ஆராய்ச்சி தேவையே இல்லை. நோய்களை பற்றி முழு நேரம் ஆராய்ச்சி பண்ணுறது, முழு நேரம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அது இனிமேல் தேவையில்லை. கொஞ்சம் மக்களோடு மக்களாக வாழ்ந்து, நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து, தினமும் ஒரு மருத்துவத்தை பற்றி. அப்புறம் இனிமேல் என்ன தேவை? அப்போது வந்து இனிமேல் வந்து மருத்துவர்கள் இல்லைன்னா இனிமேல் மக்கள் வந்து அப்போ உடல் நலத்தை பற்றி எப்படி யோசிப்பாங்கன்னா ஊட்டச்சத்து தேவை. நோய்களுக்கு மருந்து தேவை. ஆனால் ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஊட்டச்சத்து பற்றி ஆராய்ச்சி நமக்கு தேவை. நிறைய மருந்துகள் மூலமாக நமக்கு ஊட்டச்சத்து, நோய்களே இல்லை என்றால் கூட மக்கள் சில மருந்துகளை எடுத்துப்பாங்க. ஒரு மூலிகை மருந்து, நாட்டு மருந்து, அதெல்லாம் எடுத்துப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னாக்கா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்காக சில மருத்துவ முறைகளை அவர்கள் தெரியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து கற்றாழையை வந்து எப்படி வந்து ஒரு லேகியமாக, ஒரு கற்றாழை லேகியமாக எப்படி பதப்படுத்தி டெய்லி சாப்பிட்றது, டெய்லி எப்படி ரெடி, அது ஒரு உணவாக கூட இருக்கும். அது சமைச்சிட்டாலே அது வந்து உணவு என்கிற தன்மையை கடந்து மருந்தாக மாறிவிடும். நீங்கள் அதனால் வந்து ஒரு கற்றாழை லேகியம் அதெல்லாம் வந்து ஒரு தயார் பண்ணி ஒரு டப்பாவில், ஒரு பாட்டிலில், ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி பாதுகாப்பாங்க? ஒரு மண்பானையில் கூட ஒரு மண்பானை செய்து அந்த மண்பானையில் வந்து கற்றாழை லேகியம் செய்து அதை ஃபுல்லாக வச்சுப்பாங்க. அது வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்காக, நோய்களுக்காக இல்லை. ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு விடக்கூடாது. சிலருக்கு நோய் இருக்காது, ஆனால் அவங்க ஊட்டச்சத்து கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஆக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இனிமேல் மக்கள் கவனம் செலுத்துவார்கள். நோய்களை மறந்து விடுவார்கள். நோய்களே இருக்காது, ஆனால் அவங்க கவனம் எல்லாமே இந்த ஊட்டச்சத்து, உடம்பை எப்படி பாதுகாத்துக்கிறது வெறும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக சில எளிய மருந்துகளை எப்படி தயார் செய்வது, லேகியத்தெல்லாம் தயார், அது மாதிரி இந்த ஒரு கற்றாழை லேகியம், அது மாதிரி வேறு ஏதாவது அத்தியாவசிய லேகியம் வேறு என்ன இருக்கும், ஒரு தூதுவளை லேகியம், இதெல்லாம் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும், புதுமையாக இருக்கும். வெறுமனே வந்து நீங்கள் தூதுவளை இலையை பச்சையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு லேகியமாக செஞ்சு வச்சுட்டா டெய்லி ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி, உடம்பு ஆரோக்கியத்தை பற்றின ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு இதாக வந்து இனிமேல் வர்ற மக்களுக்கான ஒரு உடல் சார்ந்த, ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தேடலாக இருக்க போகிறது. அதனால் மருத்துவம் என்பது வந்து 1-2 விஷயம் அவ்வளோதான். ஒரு சளி பிடிச்சிச்சின்னா சளியெல்லாம் பிடிக்க கூட வாய்ப்பு இருக்காது, காய்ச்சல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. இனிமேல் வர்றக்கூடிய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் டென்ஷன் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு டென்ஷன், தொழில் செய்யணும், அப்புறம் வந்து ஆடல் பாடல் விளையாட்டு, நீச்சல் அடித்து குளிக்கிறது, குடும்பம், காதல், சந்தோஷமாக இருக்கிறது அவங்க வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பாங்க. அவங்க சாதாரணமாக அந்த காய்ச்சல், தலைவலி, சளி பிடிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு வராது. இனிமேல் அவங்க வந்து உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது, உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்கிற சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். நோயை பற்றியே மறந்துடுவாங்க. குளிக்காதரா, மழையில் நினையாத, சளி பிடிச்சிக்கும், இந்த மாதிரியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பயப்படாத, அவங்களுக்கு யாரும் மழையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வர காலங்களில், இனிமேல் வர தலைமுறை இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு மழையை பார்த்துலாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. தண்ணீரை பார்த்து தண்ணியில் நனைஞ்சா அவங்க சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் அங்கே இருக்குது. அவங்களோட உடல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நோய்களே வராது. ஊட்டச்சத்து குறித்த சிந்தனை தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அப்போ வன்முறை மருத்துவம் அப்படின்னா என்னன்னாக்கா இப்போ இருக்கிற எல்லா மருத்துவ முறைகளுமே வன்மையானது தான். அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தீவிரமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சில இப்போ வந்து ஒரு ஆங்கில மருத்துவத்தை இப்போ அதாவது அதை நீ முழு நேரமாக தெரிஞ்சுக்கிறியா, ஒரு மருத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக நீ முழு நேரத்தையும் செலவழிக்கிறன்னா அது வன்மையான மருத்துவம்.
சாதாரணமாக மென்மையாக இருந்தால் தான் அது மக்கள் மருத்துவமாக இருக்கும், மக்களிடம் இருக்கும். மக்களிடம் உள்ள மருத்துவம் தான் மென்மையானது. ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா மக்கள் அதை நினைவில் வச்சுக்க மாட்டாங்க. அதை நினைவில் வச்சுக்கிறதுக்காகவே அதுக்குன்னு உள்ள வேலையாட்கள் தான் அந்த மருத்துவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கில மருத்துவத்திலாம் பார்த்திங்கன்னா இதே அறுவை சிகிச்சை மருத்துவம், இதெல்லாம் வன்முறை மருத்துவம். அறுவை சிகிச்சை இல்லைன்னா கூட இப்போ இருக்கிற சித்த மருத்துவமாக இருக்கட்டும், அதுவும் வன்முறை மருத்துவம் தான். ஏன்னா தினமும் நீ முழு நேரமும் அதை கஷ்டப்பட்டு யோசித்து அதையே செஞ்சுக்கிட்டே இருந்தாலே அது வன்முறை தான். அதுவே ஒரு வன்முறை தான். நீ எந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்த நாள் முழுதும் செஞ்சாலே அது வன்முறை தான். ஒரு தொழிலை செய்கிற அப்படின்னா நாள் முழுதும் நீ அந்த தொழிலே செஞ்சிட்டு இருக்கப்பா, 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்னா அது வன்முறை தான். அது நாள் முழுதும் நீ டான்ஸ் ஆடுற சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் நான் டான்ஸர், நான் ஒரு நடன கலைஞர், நாள் முழுதும் 8-10 மணி நேரம் நான் டான்ஸ் ஆடுறது தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வித்தியாசமாக இல்லையா? அப்போ இதுதான் வன்முறை. இது சாதாரண மக்கள் இதை பண்ண மாட்டாங்க. அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆடுவாங்க, அவ்வளோதான். அதான் மக்கள் நடனம். மக்கள் நடனம் என்றால் அவங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஆடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு தான் மக்கள் நடனம். நாள் முழுதும் ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருப்பார். இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லையா? பணம் கிடைக்கிறங்காக நாள் முழுதும் ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறார். நாள் முழுதும் ஒரு பாலியல் தொழிலாளி விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 பேர் கூட உடல் உறவு வைத்துக் கொள்கிறாள் ஒரு பெண். அதாவது அப்போ ஏன் பண்ணுறா? அது அவளுக்கு தொழில். நாள் முழுதும் ஒவ்வொரு நாளும் ஒரு 8 மணி நேரமாவது அவள் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டு அதே சிந்தனை தான். அப்போ அது எப்படி தப்போ, ஒரு உடல் உறவுன்னா அது ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு வச்சுப்பாங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அது இயற்கையானது. ஆனால் ஒரு தொழிலாளி ஆகிட்ட பிறகு அதையே ஒரு தொழிலாக செய்யும்போது அவங்க எவ்வளோ நேரம் செய்கிறாங்க பாருங்கள். 8 பேர்கிட்ட போகிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு நடன கலைஞர்னால் 8 மணி நேரம் அந்த தொழிலை செய்கிறது. டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட ப்ராக்டிஸ். அது மருத்துவமாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் பாருங்கள், 10 மணி நேரம் 8 மணி நேரம் எந்த அளவுக்கு நீங்கள் அதிக நேரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதில் திறமையானவர்களாக மாறுவார்கள். அப்போது இது வன்முறை. இதுதான் வன்முறை என்பது. வன்முறை என்றால் என்னவென்றால் இப்போ ஒரு பெண் ஒரு கணவனும் மனைவியும் டெய்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ உடல் உறவு வச்சுக்கிட்டா அது மென்மையான முறை. அதுவே ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு பெண் டெய்லி 8 ஆண்களுடன் உடல் உறவு வைத்துக் கொள்கிறாள் அதிகபட்சமாக அப்படின்னா நாள் முழுதும் அவளுக்கு அந்த பாலியல் உறவு கொள்வது தான் அவளுடைய வேலை. அதனால் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஒரு போதைப் பொருள்லாம் பயன்படுத்துவாங்க அதை தாங்கிக்கிறதுக்காக. அப்போ அதுதான் வன்முறை. நீ எந்த விஷயத்த நாள் முழுதும் செய்கிறியோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாள் முழுதும் பண்ணனா அது வன்முறை தான். அதுதான் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு வன்முறை தான். இது வன்முறை உலகம், வன்மையான முறை. இது மென்மையானது கிடையாது, இது நிலையானதும் கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் முழுதும் பண்ணால் அது எவ்வளோ கஷ்டம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விளையாட்டும் பாருங்கள், நாள் முழுதும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த விளையாட்டு வீரர்கள். அதுவும் கஷ்டம்தான். 1 மணி நேரம் விளையாடலாம், அவ்வளோதான். அதுதான் சந்தோஷம். அதுக்கு மேலே போனால் அது துன்பம்தான். அதுவும் வன்முறை விளையாட்டு. நாள் முழுதும் நீ விளையாடுற அப்படின்னா அவனுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்தா கூட அது மென்மையான முறை கிடையாது, அது வன்மையான முறை. அதனால் வன்மையான முறை என்றுமே அழிவைத்தான் தரும். அதனால் மருத்துவம் என்பது வன்முறை மருத்துவம்னா என்ன, மென்மையான முறை மருத்துவம்னா என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ அறுவை சிகிச்சைலாம் செய்வாங்க. அந்த வன்மையான மருத்துவம்னாலே இப்போ இருக்கிற மருத்துவம் எல்லா மருத்துவம் வன்மையான மருத்துவம் தான். அப்புறம் அந்த வன்முறை மருத்துவத்துலேயும் வன்முறை, இன்னும் கொடூரமான வன்முறையெல்லாம் அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு குழந்தை பிறக்கலையா வயிற்றை கிழித்து குழந்தைய வெளியெடுக்கிறது. ஸோ அறுவை சிகிச்சைக்காகவே, அதாவது பணம் நிறைய கிடைக்குங்கிறதுக்காகவே அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குழந்தைய வெளியெடுக்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர்களோட மனநிலை பாருங்கள், எவ்வளோ எந்த விஷயத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நுட்பம் தெரிஞ்சு போச்சு, அதனால் அவங்க பணத்துக்காக அந்த வேலையோடு செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதுலாம் வன்முறை. அப்போது மருத்துவம் என்பது ஒரு வன்முறை மருத்துவமாக, இது வன்முறைக்குள்ளே இன்னொரு மருத்துவம்னாலே வன்முறையாக இருக்கிறது. அந்த மருத்துவத்துலேயும் அந்த வன்முறை மருத்துவத்துலேயும் இன்னும் பயங்கரமான வன்முறைங்கிறது இந்த அறுவை சிகிச்சை.
ஒரு இதயமா, அதை நெஞ்சை கீறி பொளந்து உள்ளே இருக்கிற இதயத்தில் வந்து இதயத்தை பார்த்து அதில் எங்கே ஓட்டம் இருக்குது அதை அடைக்கிறது, அதில் என்ன கொழுப்பு எங்கே அடப்பு இருக்குது அதை நீக்கிறது, ஒரு மூளையில் என்ன பிரச்சனை கபாலத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மூளையில் போய் சிகிச்சை செய்கிறது. அந்த மாதிரி ஒன்று திறந்து பார்த்துரு, வயிற்றில் குழந்தை பிறக்கலையா உடனே வயிற்றை கிழிச்சிடுறது, வயிற்றை கிழித்து அந்த குழந்தைய வெளியில் எடுத்துடுறாங்க. இதான் வன்முறையிலும் ஒரு கொடூரமான வன்முறை. மருத்துவம் என்பதே வன்முறையாக இருக்கிறதுல அந்த வன்முறை மருத்துவத்திலும் இது கொடூரமான ஒரு முறையாக இருக்கிறது. சரி, அப்போ வந்து இது வன்முறை மருத்துவம் என்றால் அதற்கான அவசியம் என்ன? இது வன்முறை மருத்துவம். இங்கே இருக்கிற எல்லா மருத்துவமே சித்த மருத்துவமாக இருக்கட்டும், எந்த ஒரு மருத்துவமானாலும் வன்முறை மருத்துவம். இதை செய்கிறவர்கள் வன்முறையாளர்கள். இந்த மருத்துவர்கள் எல்லாருமே மென்மையானவங்க, அப்படியே அன்பு அப்படி அன்பு ஒழுக ஊத்துறவங்க கிடையாது, ஒளியிட்டு கிடக்கிறவங்க கிடையாது. மூஞ்சி முழுக்க தலை முழுக்க அன்பும் பாசமும் ஒளியை ஊற்றிக்கிட்டு இருக்கும். அவங்க இந்த மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள் ரொம்ப மென்மையானவங்கன்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் அவர்கள் வன்மையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த வேலையை செய்ய முடியும். ஏன்னா முழு நேரமும் எந்த ஒரு தொழிலை செய்கிற யாராக இருந்தாலும் சொல்லி அவங்களாம் வன்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், மருத்துவம் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு சினிமா டைரக்டராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், அந்த துறையில் அவர் சிறப்பாக வரணும்னா அவர் முழு நேரமும் அந்த வேலையை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பார். அப்படி யோசிக்கும்போது அவர் கண்டிப்பாக ஒரு டெரராக தான் இருப்பார், ஒரு சர்வாதிகாரி மனப்பான்மை தான் இருக்கும் அவர்கிட்ட. அவர் வன்மையானவர்களாகத்தான் இருப்பார், வன்முறையாளர்களாகத்தான் இருப்பார். வன்முறையாளர்கள் அவர்கள், வன்முறையை ஆளுமை செய்கிறவர்கள். ஒரு வன்மையான முறை, ஒரு மருத்துவம்னா அதில் வன்முறை எது, வன்மையான முறை எது, அதை தெரிந்து கொண்டவராகத்தான் ஒரு மருத்துவர் இருக்க முடியும். இருந்தால் தான் அவர் அந்த ஃபீல்டில் இருக்க முடியும். அது மாதிரி ஒரு பொறியாளர், அவர் வன்முறை பொறியாளராக இருக்க வேண்டும். ஒரு பொறியாளராக எப்படி வன்மையான வகையில் செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்தவராக இருந்தால் மட்டும்தான் அந்த துறையில் அவர் தாக்கு பிடிக்க முடியும் இந்த உலகத்தில், இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில். அதனால் நீ நினைக்கிறீங்க ஒரு விஐபி, அவங்க எல்லா மக்களுக்கும் ஒரு புகழ் பெற்றவராக ஒருத்தர் தெரிகிறாரு, அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுகிறீங்க சமூக வலைதள ஊடகங்கள், நியூஸ் மூலமாகவோ பேப்பர் மூலமாக புத்தகம் மூலமாகவோ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்கெல்லாம் உடனே நீங்கள் அன்பு பாசம் நிறைந்தவர்கள், அப்படியே அன்பு பாசமும் அவங்க மூஞ்சி முழுக்க ஊற்றிக்கிட்டு இருக்கோம், எப்பவும் துடைக்கிறதுக்கு 2 பேர் பக்கத்தில் நிற்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களாம் வன்முறையாளர்கள். நீங்கள் வன்முறையாளர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு அன்னை தரசா இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு வன்மையான முறை இருக்கும், அப்போ தான் அவங்க அந்த ஃபீல்டில் இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவர் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தி கொள்ள முடியும், புகழ்லாம் பெறணும் அப்படின்னா அவங்க ஒரு வன்முறையாளர்களாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். வன்மையான முறைகள், அவர்களுடைய துறை சார்ந்த அந்த நடைமுறைகளில் ஒரு வன்மையான ஒரு ஆளுமை நிறைந்தவர்களாக அவர்கள் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு துறையில். அதனால் இந்த மருத்துவர்கள் இவங்க பின்பற்றுகிற இதெல்லாம் வந்து வன்முறை மருத்துவம். அவர்களும் வன்முறையாளர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த மருத்துவத்தை செய்ய முடியும். ஒரு இதயத்தை வந்து சிலருக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயங்கிடுவாங்க சிலர். அப்போ அந்த மருத்துவர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ துணிச்சலாக வந்து ஒரு தலையை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மூளையில் உள்ள பிரச்சனையை சரி செய்கிறாங்க. ஒரு இதயத்தை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பிரச்சனைகளை சரி செய்கிறாங்க. எவ்வளோ நுட்பமான பகுதி, அதுக்குள்ளே கூட ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அதை சரி செய்கிறாங்க. அதை சரி செய்கிறதுக்கு இவங்க முயற்சி. அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் வந்து தைரியமிக்கவர்களாகவும் ஒரு வன்முறையாளர்களாகவும் இருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த வன்முறை இப்போ வன்முறைக்கு என்ன அவசியம்? மருத்துவம் என்பது வன்முறையாக மாறிவிட்டது. அதற்கு என்ன இப்போ அவசியம் அப்படின்னா, நோயினாலே வன்முறையால் வந்தது தான் அப்படின்னா நோய்க்கான மருத்துவமும் அது வன்முறையாகத்தான் இருக்கும். இப்போ நோயினால் என்னது? வன்முறை உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். நோய்களுக்கு என்ன காரணம்? குற்ற உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சி. அதுதான் வந்து நோய்கள் மனித உடலில் வந்ததுக்கே காரணம். மனுஷங்க மென்மையாக வாழ்வதை மறந்துவிட்டு வன்முறை வழியில் வாழத் தொடங்கினார்கள். அதுதான் வந்து நோய்கள் வருவதற்கு காரணம். எப்படின்னா வந்து உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க, அப்புறம் தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க உப்புலாம் சேர்த்து. அப்போது மாமிச உணவு சமைச்சோம். அப்போ மனித உடலில் மாமிசத்தை விட இந்த தானிய உணவு இருக்குல்ல, அது ரொம்ப வலிமை தரக்கூடியது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற தானிய உணவுகள் இது ரொம்ப வலிமை தரக்கூடியது.
அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப வலிமை அளவுக்கு அதிகமாக போகும்போது அது ஒரு செயற்கையான வலிமை. இது இருக்கிற இயற்கையான வலிமை என்பது அளவுக்கு அதிகமாக போகிறது கிடையாது. இது வந்து முற்றிலும் செயற்கையான வலிமை. சமைச்சு உப்பு போட்டு சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகள் எல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்புல பயங்கர வலிமை. அதோட சேர்த்து மாமிசத்தையும் சேர்த்து சாப்பிட்றாங்க, மீன், முட்டையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றாங்க. உடம்புல பயங்கரமான ஒரு வலிமை வருகிறது. உடம்புல பயங்கரமான வலிமை வரும்போது யாரையாவது அடிமைப்படுத்தணும், பெரிய விஷயங்கள், இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாக போயிடுது. பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும். அப்போ அதுக்காக பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா 4 பேர்த்த 10 பேர்த்த அடிமைப்படுத்தினா தான் உண்டு. இன்னும் சிலர் ரொம்ப அதோட அளவு அதிகமாகும்போது அவங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து வலிமை அதிகரிக்கும் போது இந்த தானிய உணவுகளை சாப்பிடும்போது, மீன், முட்டை உணவுகளை சாப்பிடும்போது, மாமிச உணவுகளை சாப்பிடும்போது, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது உடம்புல வலிமை பல மடங்காக அதிகரிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கை என்பது அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது. ஒரு செயற்கையான தன்னம்பிக்கை இது. இது இயற்கையான தன்னம்பிக்கையிலிருந்து இது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படி கிடையாது. செயற்கையான, முற்றிலும் செயற்கையான தன்னம்பிக்கை. செயற்கைனாலே ரொம்ப பிரம்மாண்டமானது, வலிமையானது, அழிவை நோக்கி போகக்கூடியது, அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை. அப்போ யாரையாவது அடிமைப்படுத்தணும், உடம்புல வலிமை அதிகரிக்கும் போது யாரையாவது அடிமைப்படுத்தினா தான் நாம் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியும். செயற்கையான வலிமை அதிகரிக்கும் போது செயற்கையான இலக்கு உருவாகிறது, பெரிய பெரிய விஷயங்களை செய்யணுங்கிற ஆசை வருது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர்த்த அடிமைப்படுத்தினா தான் அது சாத்தியம். 10, 15, 20 பேர், 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேரை கூட அடிமைப்படுத்தினா தான் நம்முடைய கனவை நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நினப்பு வருது. இப்படி தான் வந்து இந்த நினப்பு இருக்குது பாருங்கள், இந்த உணர்ச்சி இருக்குது பாருங்கள், இதுதான் உடம்புல நோயாக மாறுகிறது. நோய்கள் வருவதற்கு இந்த வன்முறை உணர்ச்சிகள் தான் காரணம். நோய்கள் வருவதற்கு இதுதான் குற்றம். அப்போ மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறாங்கல்ல, அதுதான் குற்றம். நீ உனது ஆசையை நிறைவேற்றுவதற்காக பிறரை அடிமைப்படுத்துகிறாய். அதற்கு ஊதியமாக நீ பணத்தை கொடுக்குற. ஒரு குற்றத்தில் அது வந்து குற்ற நடைமுறைக்கு போயிடுது. நீ வந்து பிறரை அடிமைப்படுத்திட்டாலே அது குற்றம்தான். எனக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு 1000 பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீ 1000 பேர்த்தை சேர்த்துக்கிற. அவங்களே முன் வருகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அவர்களே விரும்பி அந்த குற்றத்தை செய்வதற்கு முன் வருகிறார்கள். அந்த குற்றத்தில் உள்ள நடைமுறை தான் இந்த பணம், சம்பளம்லாம் கொடுக்கறது. சம்பளம் கொடுக்குறோம்ல, அதனால் அது சரியானதாக ஆகிவிடாது. சம்பளம் கொடுத்துட்டாலே இந்த அடிமைத்தனம். ஒரு 1000 பேர்த்த உனக்கு கீழே வச்சு நீ வேலை வாங்குற அப்படின்னா நான் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல, சம்பளம் கொடுத்துட்டாலே அது வந்து சரியான நடைமுறையாக மாறிவிடாது. அது குற்றம் தான். குற்ற நடைமுறையில் வந்து இந்த சம்பளம்லாம் கொடுக்கணும், பணம்லாம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குற்றத்தையும் செய்ய முடியும். அதனால் இப்படித்தான் வந்து இப்போ வந்து என்னால் மிகப்பெரிய விஷயத்தை செய்ய முடியும். அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா உனக்கு அவ்வளோ பெரிய வலிமை வரும். அப்போது உனக்கு கனவுகளும் வர ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய விஷயங்களை செய்யணுங்கிற கனவுகளும் வர ஆரம்பிச்சிடும். அப்போது உன்னுடைய வலிமை அதிகரிக்கும். அந்த நினைப்பு இருக்குது பாருங்கள், அந்த உணர்வு மிகப்பெரிய உணர்வு. அது மிகப்பெரிய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு, மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு வலிமை. அது வந்து அந்த மனித நரம்புகளால் தாங்கிக்க முடியாது. மனித நரம்புகளுக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய திட்டம் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. நீங்கள் நிலவுக்கே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, விண்வெளிக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க, கப்பலில் போகணுன்னு ஆசைப்படுறீங்க, ஒரு கப்பலை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அதெல்லாம் வந்து இந்த மனித உடம்பு தாங்கிக்காது, இந்த நாடி நரம்புகள் தாங்கிக்காது. அப்போ நாடி நரம்புகளில் தளர்ச்சி ஏற்படுகிறது. அப்போ தான் இந்த உணர்வுகள் இருக்குல்ல, பிரம்மாண்டமான உணர்வுகள் உடம்பில் ஏற்படும் போது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. இப்போது ஒரு 2 கிலோ உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் பிடிச்சிப்பீங்க. உங்கள் தலையில் ஒரு 50 கிலோ தூக்கி உங்கள் தலையில் வச்சா என்ன பண்ணுவீங்க? விழுந்துருவீங்க. அதை தாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பயிற்சி எடுத்தால் தான் அதை தாங்கிக்க முடியும். 50 கிலோவை எப்படி தாங்கிறது அப்படின்னா அதுக்கு பயிற்சி எடுக்கணும். சிலர் பயிற்சி எடுத்தால் கூட அப்பப்போ தவறி கீழே விழுந்துருவீங்க. அதுதான் நோய். இந்த மாதிரி மிகப்பெரிய சுமைகளை நீங்கள் உங்கள் உடம்பு தலையில் ஏற்றும் போது உங்கள் உடம்பு அது தாங்கிக்காது. மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய கனவு, அப்புறம் மிகப்பெரிய வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்றது. அதற்கு என்ன உணவு சாப்பிடணும்? மிகப்பெரிய திட்டங்களை சாதிக்கணும்னா அதற்கேற்ற உணவுகளை சாப்பிட்டா தான் அதை சாதிக்க முடியும். அதுதான் இந்த தானிய உணவு. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் வந்து அந்த மிகப்பெரிய கனவுகளை சாதிப்பதற்கான உணவுகள்.
அப்போ அந்த மிகப்பெரிய கனவுகளையே அந்த மூளையால் தாங்கிக்க முடியாது. மிகப்பெரிய உணவுகளை செரிமானம் செய்கிறது, அதில் உள்ள ஆற்றலை கிரகிப்பது, அந்த ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் மென்மையாக ஒரு உறுப்பு செயல்படுறது வேறு. ஒரு இதயத்தோட செயல்பாடே மாறி போயிடும். இதயமே வன்மையாக செயல்பட ஆரம்பிச்சிடும், வன்மையாக துடிக்க ஆரம்பிச்சிடும். இதயத்துக்கு அந்த தாங்கு திறன் இருக்குல்ல, இதய வலிமைன்னு சொல்லுவாங்க. இதயம் ரொம்ப வலிமையாக இருக்கணும், பிரச்சனைகளை தாங்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவு உங்களுக்கு இருக்குது, விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கும்போது அந்த இதயமே அதுக்கு தகுந்த மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிடும். இதயம் மட்டும் கிடையாது, நுரையீரல், கல்லீரல், கணையம், இறப்பை, கைகள், கால்கள், நாடி, நரம்பு எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய கனவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது துடிக்க ஆரம்பிச்சிடும். அது வேலை செஞ்சாகணும். அப்போ அது தன்னை மாற்றிக்கணும். இயல்புக்கு முரணாக மனித உயிர்கள் இப்படித்தான் இருக்கணும்னு இருக்குது. இது செயற்கையாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. அந்த மாற்றத்தின் போது நிறைய பக்க விளைவுலாம் வருது. அதனால தான் நோய்கள் வருவதுக்கு காரணம் வன்முறை தான். இந்த வன்முறை தான் காரணம், இதுதான் காரணம். அப்படி இருக்கும்போது நோய்கள் என்றாலே அது வன்முறை என்றால், அப்போ நோய்கள் வந்தால் குணப்படுத்தினாலும் வன்முறையை தான் நீ கடைபிடிச்சாகணும். ஒரு மருத்துவரும் வன்முறையாக இருந்தால் மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும். ஏன்னா நோயினாலே அது வன்முறை உணர்ச்சியால் தான் உருவானது, குற்ற உணர்ச்சியால் தான் நோய்கள் உருவானது. அப்படிங்கும்போது நோய்கள்னாலே குற்ற உணர்ச்சியாலும் வன்முறை உணர்ச்சியாலும் உருவானது எனும்பொழுது அப்போ நோய்களை குணப்படுத்துறதுக்கும் வன்முறை உணர்ச்சி தேவை. அந்த மருத்துவர்கள் வன்முறையாளர்களாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். மென்மையானவர்களாக, ரொம்ப மென்மையானவர்களாக என்னை போல் இருந்துட்டால் மருத்துவம் செய்யவே முடியாது. ரொம்ப மென்மையானவர்களாக இருந்துட்டாக்க மருத்துவத்தை செய்யவே முடியாது. காய்கறி தான் சாப்பிடுவார், பழங்களை தான் அவர் சாப்பிடுவார், கிழங்குகள், கீரைகளை தான் சாப்பிடுவார் அப்படின்னா அப்படிப்பட்டவர் ரொம்ப மென்மையானதாக இருப்பார். அப்படிப்பட்டவரால் ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் செய்கிற அளவுக்கு அவருக்கு மனசில் வன்மை இருக்காது. அப்போ அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யணும் அப்படின்னா தினந்தோறும் ரொம்ப நேரம் அந்த மருத்துவத்தை பற்றியே சிந்திக்கணும். அப்படின்னா மருத்துவத்துறையிலே செயல்படணும், பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நோயாளிகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அவர் ஒரு வன்முறையாளர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப வலிமையானவர்களாக, செயற்கையான வலிமையானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண மக்களாக இருந்தால் அது சாத்தியம் கிடையாது. அப்படித்தான் அப்போது நோயினாலே அது வன்முறை உணர்ச்சியாலும் குற்ற உணர்ச்சியாலும் தான் உருவாயிடுச்சு. அப்படின்னா அந்த நோயை குணப்படுத்துகிற அந்த மருத்துவர்களும் சரி, மருத்துவமும் சரி, அந்த மருத்துவர்கள் வன்முறையாளர்களாக இருக்க வேண்டும். அந்த மருத்துவமும் வன்முறை மருத்துவமாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த நோயை குணப்படுத்தவே முடியும். அது முள்ளால் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த நோயினாலே அது வன்முறையால் தான் வந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த மருத்துவமும் வன்முறையாக தான் இருக்கணும். மனுஷங்க வன்மையான முறைகளை கடைபிடித்து வாழ்ந்ததால் நோய்கள் வந்தது. அப்படின்னா அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கான அந்த மருத்துவமும் வன்முறையாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அதனால் அது வன்முறைக்கு வன்முறை சரியாக போச்சு. அதனால் மருத்துவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. மெயினாக மக்கள் எல்லாருமே வன்முறையாளர்களாக மாறிவிட்டார்கள். மென்மையாகலாம் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. எல்லாருமே வன்முறையாளர்கள் தான். அதில் ஒரு குறைந்த அளவு ஒரு வன்முறை, கொஞ்சம் அளவுக்கு அதிகமான வன்முறை. உப்பு போட்டு சாப்பிட்ற அத்தனை பேரும் வன்முறையாளர்கள் தான். தானிய உணவுகளை சாப்பிட்ற அத்தனை பேரும் வன்முறையாளர்கள் தான். நான் உப்பு எடுத்துக்கொள்வதில்லை, தானிய உணவுகளை சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் மென்மையானவங்கன்னு சொல்லிட்டு. எப்போதுமே நான் உப்பு எடுத்துக்கிறதில்ல, தானிய உணவுகளை சாப்பிடுவதில்லை, அது மாதிரி இந்த இனிப்பு உணவுகளை நான் சாப்பிட்றதே இல்லை. இனிப்புன்னா அந்த நாட்டு சக்கரை, வெள்ளைச்சீனி அந்த இதையும் நான் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்குகள், கடலைகள், பருப்புகள், பயிர் வகைகள் இதைத்தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மென்மையானவர் அப்படின்னு ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மென்மையானவரால் ஒரு வன்மையான காரியத்தை செய்ய முடியாது. உங்கள் உணவு முறை தான் உங்கள் இயல்பை தீர்மானிக்கிறது. உங்கள் இயல்பு தான் உங்களுடைய திறமையையும் தீர்மானிக்குது. அதனால் மக்கள் அனைவருமே, நாம் மருத்துவரை மட்டும் நான் வன்முறையாளர்னு விமர்சிக்கிறேன், இதயத்தெல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி இதயத்தை கையில் எடுத்துக்கணும், மூளையை கபாலத்தை ஓப்பன் பண்ணி மூளையில் கை வைக்கிறாங்க, ஒரு பிரசவம்னா வயிற்று அறுத்துடுறாங்க. அதனால் மருத்துவர்கள் வன்முறையாளர்கள், படித்த மருத்துவர்கள் மட்டுங்க. அப்போ இந்த மாதிரி படித்த ரவுடிகள்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அப்போது மருத்துவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்களா? அப்படி கிடையாது. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. மக்கள் எல்லாருமே ஒரு ரவுடிகளாக மாறிவிட்டார். அவருடைய வாழ்க்கை முறையே ஒரு ரவுடிகள், ஒரு அழிவை நோக்கி போகிறாங்க, ஒரு சாவை நோக்கி போகிறாங்க. இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மரணத்தை நோக்கி நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகிறாங்க மக்கள் எல்லாருமே. அப்போ அவர்களுக்கு மருத்துவம் செய்கிற மருத்துவர்களும்
அந்த சாதாரண மக்களை விட இன்னும் அதிகமான வன்முறையாளர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு மருத்துவம் செய்ய முடியும். மருத்துவரை மட்டும் நான் சொல்லவில்லை, எந்த ஒரு துறையிலையும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சாங்கன்னா, வேலை செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு ஒரு வன்முறையாளர்களாக தான் இருப்பார்கள். வன்முறையாளர்கள் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ரவுடிகள் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? படித்த ரவுடிகள் அல்லது மக்களை வந்து ரவுடிகள்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அழிப்பாங்க, டைரெக்டாக ஒருத்தரை கொலை பண்ணுவாங்க, குத்துவாங்க, கொல்லுவாங்க. ஆனால் இவர்கள் என்னென்னா பாதுகாப்பதற்காக கத்தி எடுக்கிறாங்க, மக்களை பாதுகாப்பதற்காக கத்தி எடுக்கிறாங்க, கையில் எடுக்கிறாங்க, மக்களை பாதுகாக்க வேண்டும், நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கையில் கத்தி எடுக்கிறாங்க, ஆயுதங்களை எடுக்கிறாங்க. ரவுடிகள்னால் எப்படின்னாக்கா மக்களை கொல்றதுக்காக, அழிக்கிறதுக்காக கையில் கத்தி எடுப்பாங்க. அப்போ இது போன்ற அழிக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு நோய்கள்லாம் வருது. அவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் கையில் ஆயுதங்களையும் கத்திகளையும் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மருத்துவர்களை நாம் சொல்லலாம். ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ரத்தத்தை பார்க்குறதுக்கோ இதுக்கோ பயப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்பது மற்ற ஒரு ரவுடிகளிடமிருந்து வேறுபடுகிறது. யார் ஒரு மருத்துவருக்கான நோக்கம் என்பது வேறுபடுகிறது. அதுதான் நம்ம தெரிஞ்சு. அதனால் வன்முறை நோயினாலே அது வன்முறையால் வந்தது. ஆதலால் அதை குணப்படுத்த வேண்டும் என்றால் அது வன்முறையால் தான் அது சாத்தியம். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் ஏன் வன்முறையாக மாறிவிட்டது, வன்முறை மருத்துவமாக மாறிவிட்டது அப்படின்னா மக்களே வன்முறையாளர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வன்முறையாளர்களாக இல்லாமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது என்பது தான். அப்போ மக்கள் மென்மையாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ மென்மையான மருத்துவம் நமக்கு தேவையான, நமக்கு போதுமானது. இப்போ 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த வன்முறை உலகம், இந்த ரவுடிகளின் உலகம், இது ரவுடி உலகம், இது இந்த பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகம் அப்படியே அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்து அந்த மென்மையான உலகம் உருவாக ஆரம்பிச்சிடும். அங்கே மக்கள் மென்மையாகத்தான் இருப்பார்கள், மென்மையானவர்களாகத்தான் வாழ்வார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மருத்துவமே தேவையில்லை, அங்கே நோய்களே இருக்காது. வன்முறை தான் நோய்க்கு காரணம். மனுஷ வாழ்க்கை மென்மையாக மாறிவிட்டது, மென்மையானவர்களாக மனுஷங்களாக மாறிட்டாங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவமே தேவையில்லை, நோய்களே இருக்காது. நோய்களை மறந்து மக்கள் நோய்கள்னால் என்னன்னு கேட்பாங்க. அவங்களுடைய சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குன்னா உடம்பை இன்னும் எப்படி வலிமையாக மாற்றுவது, இன்னும் நோய் எதிர்ப்பாற்றலை எப்படி அதிகப்படுத்துவது, இன்னும் ஒரு குளிரை தாங்குகிற சக்தியை எப்படி அதிகப்படுத்துவது, அந்த மூலிகை சாப்பிடணும், இந்த மூலிகை சாப்பிட்டாக்கா குளிரை தாங்குகிற சக்தி அதிகமாக இருக்கும். அந்த ஒரு வெயில் காலங்களில் நல்ல ஓடணும், ஆடணும், வெயிலோடு விளையாடி அப்படி இருந்தாக்கா வெயிலில் கொஞ்சம் காலை வெயில் 11 மணிக்குள்ளே நல்ல வெயிலில் நினையணும். அந்த சூட்டெல்லாம் வெயில் காலங்களில் உடம்புல ஏற்றிக்கிட்டாக்க குளிர்காலங்களில் நல்ல வெயிலை தாங்கலாம், குளிரை தாங்கலாம். குளிர்காலங்களில் குளிரை தாங்க வேண்டுமென்றால் வெயில் காலங்களில் நீ வெயிலை தாங்கி இருக்க வேண்டும். அப்போ இப்படி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி தான் உடம்போட ஊட்டச்சத்து, உடம்போட உடல் திறன், அந்த ஒரு நோய் எதிர்ப்பு திறன், ஒரு பாதுகாப்பு திறன், உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி சிந்தனையில் தான் அவங்க இருப்பாங்க. நோயவே மறந்துடுவாங்க. இதே நோய்னா என்ன, மாரடைப்புன்னா என்ன, புற்றுநோய்னா என்ன, சுகர்னா என்ன, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மூலம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. உடல் ஆரோக்கியம், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்பா, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதைத்தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதற்காகத்தான் இந்த மூலிகைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மூலிகையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கமே அவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்கும். உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதற்காக தான் அந்த மூலிகைகளை தெரிஞ்சுப்பாங்க. மூலிகைகள் வாரத்தில் ஒரு நாள் அதை சாப்பிட்றோம், இது சாப்பிட்றோம், லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு மென்மையான முறையில் அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு உணவு முறைகள் அல்லது ஒரு மருத்துவம் அப்படின்னா அதை கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. இனிமேல் வர உலகம் என்பது அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். நோய்களை மறந்த உலகம், நோய்களை வெற்றி கொண்ட உலகம் என்பதாக இருக்கிறது. அதனால் நோய்களுக்கு என்ன காரணம், மனுஷங்க சாப்பிடக்கூடாத உணவுகள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே நம்ம நோய்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். மனுஷங்க எதெல்லாம் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டதுனால தான் நோய் வந்துச்சு. சாப்பிடக்கூடாத உணவுகளை நீ சாப்பிட்டா தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறவர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். தானிய உணவுகளை சாப்பிடாமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழவே முடியாது. தானிய உணவுகளை சாப்பிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்குனாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்கு தானிய உணவுகளை சாப்பிட்டே ஆகணும். அப்படி இருக்கும்போது அப்படின்னா நோய்கள் வந்தே தீரும்.
நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் தானிய உணவை சாப்பிடுவேன், இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நோய்களை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். நோய்கள் வந்தால் கூட பரவாயில்ல, நான் இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விண்வெளிக்கு போகணும், வாகனங்களை கண்டுபிடிக்கணும், கார் ஓட்டணும், பஸ் ஓட்டணும், கப்பல் ஓட்டணும், இப்படி வானூர்தியில் போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதுக்கு இந்த உணவில் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் நோய்கள் வரும், தெரியும், பரவாயில்ல, நான் வாழ்ந்தால் கூட, நான் இது செத்தாக கூட பரவாயில்ல அப்படின்னு மரணத்தை ஏற்றுக்கொண்டு, நோய்களை ஏற்றுக்கொண்டு தான் மக்கள் அந்த குளத்தில் குதித்தாங்க. அந்த நோய் என்கிற அந்த குளத்தில் குளித்தாங்க, அந்த சாக்கடைக்குள்ளே குதித்தாங்க. அந்த இயந்திர அறிவியல் உலகத்தை அப்படித்தான் உருவாக்குனாங்க. ஆனால் எல்லா மக்களும் அதே போல் ஒரு கட்டத்தில் நோயை தாங்கிக்க முடியல, நோயை ஏற்றுக்கிட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ணிக்கலாம், நோய் வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நோயால் அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள், தாங்கிக்க முடியல, போதுங்க, வலி தாங்க முடியல, இந்த மரணத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது, நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கும்போது தான் அந்த நிம்மதியான வாழ்க்கை தான் எனக்கு பெருசு, இட்லி பூரி பொங்கல் தோசையோட நிம்மதியான வாழ்க்கை தான் பெருசு, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் பட்னியாக கூட கிடக்கணுன்னா கடந்துட்டு போகிறேன், வாரத்தில் ஒரு நாள் பட்னியாக கிடக்கிறேன், உடம்பெல்லாம் குறைச்சாகணும், ஏன்னா உடம்பு குறைஞ்சா போதும், எந்த உணவு முறைக்கு வேணாலும் நான் தயாராக மாறிடுவேன், பிரியாணிலாம் எனக்கு வேண்டாம், இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் வேண்டாம், காய்கறி, பச்சை காய்கறி, பழங்கள் சாப்பிட்ணும், உடம்பு குறைஞ்சா நான் அதை சாப்பிட தயார், எனக்கு உடம்பு குறைஞ்சா போதுப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் அந்த நோய்கள் ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல், நோய்கள் ஏற்படுத்துகிற வலி, மரண பயம் ஏற்படுத்துகிற அந்த வலி, வேதனை, இதை விட பிரியாணி ஒன்றும் பெருசு கிடையாது. அந்த மரண வேதனை நோய்கள் ஏற்படுத்துகிற வலி இருக்குல்ல, அந்த வலியை விட இந்த பிரியாணி ஒன்றும் பெரிது கிடையாது. அந்த வலியிலேருந்து தப்பிக்கணும், எனக்கு அந்த வலியிலேருந்து தப்பிச்சா போதும்பா, ஆரோக்கியமாக வாழணும், அதுதான் எனக்கு தேவை. ஆரோக்கியமாக வாழ்வதை விட இந்த பிரியாணியோ, இட்லியோ, பூரியோ, பொங்கலோ, தோசையோ, பரோட்டாவோ எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, இந்த மாமிசம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் எனக்கு முக்கியம். அவ்வளோ வேதனைகளை நான் அனுபவித்து விட்டேன், இந்த நோய்களால் அவ்வளோ வேதனைகளை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு இந்த மக்கள் இன்றைக்கி உணர்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க, அந்த அளவுக்கு இன்றைக்கி உணர்ந்துட்டாங்க. போதும்டா சாமி, ஆளை விடுற, அந்த வலியை இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாது, சரி தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் எப்படிப்பட்டது, ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை, வித்தியாசமான செயற்கையான ஒரு அழிவுன்னா என்ன, அழிவுங்கிறது, அழிவு உலகத்தில் வாழ்ந்தால் எப்படிப்பட்ட ஆசைகள் ஏற்படும், எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் ஏற்படும், எப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்படும் என்பதை மனுஷங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, மூளையில் பதிய வச்சுக்கிட்டாங்க. இனிமேல் போதும், வாங்க போகலாம், இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போகலாம், மென்மையாக வாழ்ந்து விடுவோம், மனுஷங்களாக வாழ்ந்து விடுவோம், மிருகங்களாகவும் பேய்களாகவும் வாழ்ந்தது போதும், இனிமேலாவது அன்பு பாசத்தோடு மென்மையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மனம் திரும்ப போகிறது. இனிமேல் பிறக்கிற தலைமுறையினர் அதை சாதித்து காட்டுவார்கள். சாதித்து காட்டுவதற்கு மிச்சம் இருக்கிற அந்த பகுதி அதுதான், மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. இனிமேல் பிறக்கிற தலைமுறையினர் சாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அதுதான், இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கை மென்மையானவர்களாக மாற வேண்டும். அதை இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அந்த பிறவிலே அவங்களுக்கு அந்த இயல்பு வரும். ஏன்னா மூளையின் செயல்பாடு அதற்கு தகுந்தாற் போன்று அவர்களுக்கு செயல்படும். தொடர்ச்சியாக இப்போ உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள், கனவுகள், சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கா, இடைவெளி இல்லாமல், ஓய்வு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு தான் வருது, எனக்கு வரல. நான் மனித நிலையில் முழுமையடைந்து விட்டேன், எனது மூளையில் அப்படி ஓடாது. நான் அதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சி, எனக்கு இன்றைக்கி வயசு 44 ஆகுது. எனக்கு 26 வயசில் எனது தொடர்ச்சியாக எனது எண்ணங்களில், சிந்தனைகளில், யோசனைகளில், கற்பனைகளில், நினைவுகளில் தொடர்ச்சியாக உங்களை போல் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ ஏற்பட்டுச்சு 26 வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு வெற்றிடம் விழுந்தது. அந்த தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சிந்தனைகளில் வெற்றிடம் அதிகரித்து இப்போ அப்பப்போ தான் யோசனைகளும், சிந்தனைகளும், கற்பனைகளும் வருது. அது போதுமானது, மனித வாழ்க்கைக்கு அது போதுமானது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக சிந்திக்கிறதுக்கு தேவையில்லை. தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல், ஓய்வே இல்லாமல் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் தேவையில்லாத சிந்தனைகள். அப்போ அதுலேயும், ஆனால் அதே நேரத்தில் நமக்கு சிந்தனைகளும் தேவை. மனசில் எதுவுமே வராதுப்பா, எனக்கு எதுவுமே யோசனைகளே வராது, வெற்றிடம், ஒரு தியானம் பண்ணால் எப்படி மனசில் வெற்றிடம் இருக்கும், அப்படி அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. நமக்கு சிந்தனைகளும் தேவை, மனம் என்பது நமக்கு தேவை. அதே நேரத்தில் மனசில் தொடர்ந்து எண்ணங்களும், யோசனைகளும், கனவுகளும், கற்பனைகளும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் அப்பப்போ வந்தால் போதும். அப்பப்போ ஒரு யோசனை, ஒரு வெற்றிடம், அமைதியாக இருக்கணும். ஒரு தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அமைதியாக இருக்குது, அதே மாதிரி
அப்புறம் அப்பப்போ ஒரு யோசனை, அப்பப்போ ஒரு கற்பனை, அப்பப்போ ஒரு கனவுகள், ஒரு நினைவுகள் வந்தால் போதும். மனசு அமைதியாக இருக்கணும். ஒரு 50% அமைதி அல்லது 50-60% அமைதி, அப்புறம் 50-60%, ஒரு 40% யோசனைகள், சிந்தனைகள், நினைவுகள், கனவுகள் இருந்தால் போதும். அப்போது இதுதான் எதிர்கால இனிமே பிறக்கிற குழந்தைகளோட மூளையோட செயல்படுகிற அந்த விதம். அந்த நிலை தான் அவர்களை மென்மையானவர்களாக மாற்றி விடுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகக்கே முடிவு கட்டுது. அந்த மூளையின் செயல்பாடு தான் முடிவு கட்டுது. சும்மா நீங்கள் அதனால தான் வெறுமனே நான் இந்த சொல்கிறேன். நான் போய் ஏன் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனது வேலை எளிது. நான் தகவலை மட்டும்தான் சொல்கிறேன். எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் நடைபெற போகிறது. அந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அதை நீங்கள் மாற்ற முடியுமா? அந்த மாற்றத்தை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஏன்னா அது மூளையில் ஏற்படுது. அந்த மாற்றம் என்பது மூளையில் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன், எதிர்காலத்தில் வருகிற மாற்றம் என்பது எவ்வளோ உறுதியானது, அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாற்றம் என்பது மூளையில் ஏற்படுகிறது. இப்போ அந்த மாற்றத்தை சந்தித்தவனாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். முதலில் அந்த மாற்றத்தை சந்தித்த அந்த முதல் மனிதன், மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வரலாற்றில் இதுவரைக்கும் மனுஷங்க ஒரு எத்தனை கோடி பேர் வந்திருப்பாங்க? ஒரு 1000 கோடி பேர், 1,00,000 கோடி பேர் இதுவரைக்கும் பிறந்தவங்க எத்தனை மனுஷங்க இருந்திருப்பாங்க? இன்றைக்கி 800 கோடி பேர் இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஒரு மனித உயிர்கள் விலங்குகளாக, குரங்குகளாக வாழ்ந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித நிலைக்கு மாற முயற்சி செய்து, அதிலிருந்து அந்த மனித நிலைக்கு மாற முயற்சித்த அந்த பரிணாம வளர்ச்சி காலகட்டங்கள் இதுவரைக்கும் மனுஷங்க எத்தனை லட்சம் கோடி பேர் இருந்திருப்பாங்க. அந்த 1,00,000 கோடி பேரில் நான் ஒரே ஒருத்தன். 1000-ல் ஒருத்தன் சொல்லுவாங்களா, நான் 1000-ல் ஒருத்தன் கிடையாது, 1,00,000-ல் ஒருத்தன் கிடையாது, கோடியில் ஒருத்தன் கிடையாது, ஒரு 1000 கோடியில் ஒருத்தனாக இல்லை, இன்னும் லட்சம் கோடி இதுவரைக்கும் மனுஷங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதில் நான் ஒருத்தனாக நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு எனது முக்கியத்துவத்தை நீங்கள் அந்த வகையில் உணர்ந்து பாருங்கள். நானும் அப்படித்தான் உணர முயற்சிக்கிறேன். ஆனால் நான் சாதாரணமாக தான் என்ன நினைக்கிறேன், இப்படியும் நான் உணர்கிறேன். அதற்காக அந்த வகையில் அந்த மூளையில் ஏற்படுகிற அந்த மாற்றம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம். அப்போ இனிமே பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே இது நாள் வரைக்கும் பிறந்த குழந்தைகளில் மனுஷங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள். எப்படி நான் மாறுபட்டவனாக இருக்கிறேன், இதுவரைக்கும் பிறந்த இந்த உலகத்தில் பிறந்த மனுஷங்க அத்தனை பேரிலிருந்தும் நான் எப்படி முற்றிலும் மாறுபட்டவனாக இருக்கிறேனோ அது மாதிரி தான் அப்போ இனிமே பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேரும் மாறுபட்டவர்களாக மாறுவார்கள். காரணம் மூளையில் ஏற்பட்ட அந்த மாற்றம், அந்த மூளை செயல்படுகிற விதத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம், அதுதான் காரணம். அதுதான் எதிர்காலத்தில் ஏற்பட போகுது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே முற்றிலும் அழிக்கப் போகிறது. அந்த எவ்வளோ பெரிய வலிமை பாருங்கள், அந்த மாற்றத்திற்கு உள்ள ஆற்றலை பாருங்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே முற்றிலும் அது செயலிழக்க செய்ய வைக்கிறது, நோய்களை குணப்படுத்துகிறது. அந்த மாற்றம் தான் இந்த உலகத்தில் இனிமேல் நோயே வராது. ஏன்னா அவர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த மூளை செயல்படுகிற விதமே மென்மையாக செயல்பட ஆரம்பிச்சிருது. தேவையான அளவு மட்டும் செயல்படுது. தொடர்ச்சியாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய அந்த அவசியம் மூளைக்கு இல்லை. மூளை தான் ஓய்வு இல்லாமல் உழைக்கும் போது அந்த உடம்பும் ஓய்வு இல்லாமல் தான் உழைச்சாகணும். அப்படி ஓய்வு இல்லாமல் உழைச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்குனாங்க. அப்போ தேவையான அளவு மட்டும் உழைக்கும்போது நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை தொடர்ந்து பராமரிக்க முடியாது. அது மென்மையாக அப்போ மென்மையான அந்த செயல்படுகிற அந்த விதம் என்பது மென்மையாக மாறும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கவே முடியாது. இது தேவையில்லாத ஒரு உலகம் இது. அதனால் தேவையில்லாத செயல்பாடு மூளையிலிருந்து நீங்கும்போது தேவையில்லாத செயல்பாடுகளால் மூளையின் அந்த தேவையில்லாத செயல்பாட்டால் உருவானது இந்த இயந்திர அறிவியல் உலகமும் அழிவை சந்திக்கப் போகிறது. அதனால் மாற்றம் என்பது எங்கே ஏற்பட்டிருக்கு? மூளையில் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றம்தான் இந்த வெளி உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது.